ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விடிய காலையில் 10 மணிக்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன். திருச்சி டு சென்னை. காலையில் எழுந்து என் மச்சானை அடித்து எழுப்பிட்டு பஸ்ஸு பிடிக்க போயிட்டோம். ரோட்டில் 2 பக்கமும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். நியூகோன்னு ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தேன். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்தால் திடீர்னு கூழ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. பஸ்ஸுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருந்துச்சு. விடுவனா இந்த கைப்புள்ள எடுடா வண்டியன்னு அலைஞ்சு ஒரு கூழ் கடைக்கு போயிட்டோம். இந்த கம்மங்கூழுக்கும் மாங்காயும் சாப்பிட்ற சுகம் இருக்கே அப்பா. நான் குடிக்கிறத பார்த்துட்டு என் மச்சானால் ஆசையை அடக்க முடியல. உடனே அவனும் ஒரு சொம்பு வாங்கி மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். துவைக்க வேறு கேமராவில் இருக்க வேற வெக்க வேறு வருது. அதனால் மூஞ்ச வேற காட்ட மாட்டுறாரு. பஸ்லேருந்து கேபின் க்ரூ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் பண்ணி, சார் இன்னும் 5 மினிட்ஸில் உங்கள் லொக்கேஷனில் இருப்போம் சார், கங்கா தேட்டரில் இருங்க சார் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே கங்கா தேட்டருக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த போஸ்ட்டை வெறிக்க பார்த்துட்டு உடனே சரி பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு ஷார்ப்பாக வந்தான். 10:10க்கு வந்துட்டான். உடனே பஸ்ஸில் டக்குன்னு ஏறினேன். ஆம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். ஒரு தரமான பஸ்னே சொல்லலாம். நம்ம நிறைய பஸ்ஸில் நமக்கு இருக்க இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் கிடையாது. என்னது, நம்ம 6 அடி ஆச்சு. கரெக்டாக இந்த பஸ்ஸோட பெட்டு பார்த்திங்கன்னா 6 அடி இருக்கும். அதனால் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஏசி நல்லா த்ரோ இருந்துச்சு. இதெல்லாம் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வேறு கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு நல்லா டயர்டில் இருந்தேன். ஏன்னா நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா குளிர ஆரம்பிச்சிடுச்சு. ஏசி அது பாட்டும் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு வருது. வெண்ட்டு க்ளோஸில் தான் இருந்துச்சு. அப்போயுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகலை. ரொம்ப ஓவராக வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. 2 பெட்ஷீட்டை எடுத்து நல்லா பூத்துட்டு படுத்துட்டேன். சார்ஜிங் ஸ்டேஷனில் போயிட்டு எப்பயும் ஒரு 40 மினிட்ஸ் போடுறது திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் போட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் இப்போ எடுப்பான்னு பார்த்தாங்கன்னா தூங்கிட்டே இருந்துட்டேன். திடீர்னு பஸ்ஸை எடுத்துட்டாங்க. 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 4:10க்கு போக வேண்டியவன் 6 மணிக்கு தான் சென்னைக்கு போனான். இது வேலைக்கு ஆகாது. நான் மச்சானுக்கு கால் அடிச்சிட்டேன். நான் தாம்பரத்தில் இருக்கேன், நீ பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். ஏதோ வரமாம்சன் 10 நிமிஷத்தில் பிச்சுட்டு வந்துட்டார். நான் அங்கே போயிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படியே முடிஞ்சிச்சு. இந்த நியூகோ பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொத்த ஜேர்னி 10 நாள் ஜேர்னி வச்சு நம்ம கொடுக்கணும்னா இதுக்கு பார்த்திங்கன்னா 4.4 கூட தரலாம். ஆனால் எனக்கு இந்த ஜேர்னியில் இது வரைக்கும் நடக்காதெல்லாம் நடந்துச்சு. அதான் ஏசி வெண்ட் ரொம்ப இதாக இருந்துச்சு. சார்ஜிங் ஸ்டேஷன் எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4 தான் என்னால் இப்போ தர முடியுது. பாய்.